சில இடத்துல இந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு இந்த செல்ஃபின்னு ஒன்று வந்தது கேமராவில். அதை உண்மையிலேயே சொல்கிறேன், அதை பயன்படுத்த தெரிலன்னா யார் கூடயும் செல்ஃபி எடுக்காதீங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேமரா ஆன் பண்ணிட்டுக்கா ரொம்ப நேரமாக இப்படி வச்சுட்டு, என்ன சார் நாம் 2 பேரும் தெரியல, கட்டடமாக தெரியுதுன்னார். நான் சொன்னேன், செல்ஃபிக்குன்னு ஒரு கேமராக்கு ஒரு பட்டன் இருக்குது சார், அதை அமுத்துனா தான் நம்ம 2 முகம் தெரியும், இல்லைன்னா நீங்கள் அந்த பக்கம் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு. அவர் அப்போ கூட சளைக்கலைன்னு, நாம் வேணால் அந்த பக்கம் நின்று எடுப்போமாங்கிறார். இப்போ இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட தான் டெக்னாலஜி இருக்குது. நம்ம அண்ணன் சிரிக்கிறார். இப்போ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் ChatGPT 4 காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனித குல வரலாற்றினுடைய மாபெரும் பாய்ச்சல் இனி தயாராக போகிறது. அடுத்த 5 வருஷத்தில் உலகம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்க போது. 10 ஆண்டுகளுக்குள்ள இன்றைக்கு மனிதர்கள் பார்க்கிற வேலைகளில் பாதி வேலை காணாமல் போகுங்கிறான். உலகம் முழுக்க அலறானுங்க. என்ன ஆக போகுது, உலகம் என்ன ஆக போகுது, ஏஐ வந்துருச்சு, என்ன ஆக போகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, மனுஷன் செய்கிற வேலை யாருமே மனுஷன் இனிமேல் செய்ய முடியாதுன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி செல்ஃபி எடுக்க மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் மிக மெதுவாக நிதானமாக தான் முன்னேறும்னு நான் நினைக்கிறேன். என்ன பாருங்க, இவரெல்லாம் கேமராமேன், இவ்வளோ பெரிய கேமரா வச்சுட்டு இவ்வளோ கிட்ட எடுக்கிறார். ஒருத்தர் அங்கிருந்து ஜூம் பண்ணியிருக்கிறேன் பாருங்க அண்ணன். எல்லாரும் அதான் நான் என்ன அதனால தான் என்ன தலைப்புன்னு கேட்டோம். நான் என்ன சொன்னேன்னா, வாழ்தல் இனிதுன்னு கொடுங்க. எல்லாருமே இன்னைக்கு எதுக்கு வருத்தப்படுறோம்? இந்த வாழ்க்கை மேலே சலிப்பு இருக்கா இல்லையா எல்லாருக்கும்? யார்ட்டையாவது கேளுங்க, வாழ்க்கை என்ன சார், லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேளுங்க. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா புரியாது சார், நம்மகிட்டே மறுபடியும். ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச தமிழே பேசிடணும். சார் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேளுங்க. சார் வாழ்க்கை கேட்ட அடுத்தது, நாம் ஒரு அக்கறையில் கேட்குறோம்னே வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு, கேட்ட அடுத்த நொடி செத்தரலாமான் இருக்கு சார். ஏன் சார்னு கேட்டால் அதுக்கு அவன் சொன்னான் நீங்கள் செத்துருவீங்க சார். ஏண்டா நீ ஏன் செத்துடலாமான்னு இருக்கு. நான் அக்கறையில் கேட்டால் நான் ஏன் சாகணும்னா, சார் எனக்கு நடந்ததெல்லாம் உலகத்தில் யாருக்குமே நடந்திருக்காது, இதை சொல்லாத மனுஷனே கிடையாது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா சார்? நான் சொல்கிறது எனக்கு நடந்த மாதிரி உலகத்தில் யாருக்கும் நடந்திருக்காது சார். நானாக இருக்குங்காட்டியும் உயிர் வாழ்கிறேன். மற்றவங்கன்னா நக்கீரன் என்ன எடுத்துங்க, அன்றைக்கி ஒரு மேடையில் சொல்கிறார், இது வரைக்கும் 231 எஃப்ஐஆர் எவ்வளோண்ணே? 261, 30 குறைஞ்சிருச்சுன்னு கோச்சிக்கிறார். அவர் சாதாரணமாக சொல்கிறார், 261 எஃப்ஐஆர் இருக்குங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவன் பிரச்சனையாக இருக்கேங்கிறான். ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, அவன் பிரச்சனையாக இருக்கேங்கிறான். அதனால தான் நான் சொன்னேன், வாழ்தல் இனிதுன்னு தலைப்பு கொடுங்க. ஏன்னா நல்லா இனிமையாக வாழ்ந்துட்டு போவோமே. இருக்கிற நாட்களை, மூச்சு விடுகிற நாட்கள் எல்லாம் நீங்கள் வாழ்ந்த நாட்களா? இல்லை முயற்சி செய்கிற நாட்கள் எல்லாம் நீங்கள் வாழ்ந்த நாட்களா? இல்லை உங்கள் உறவினர்களோடு ஒரே வீட்டில் வசித்த நாட்கள் எல்லாம் நீங்கள் வாழ்ந்த நாட்களா? இல்லை தலைமுறையாக அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குகிற மாபெரும் பணியை செய்கிற நாட்கள் எல்லாம் வாழ்கிற நாட்களா? இல்லை. எந்த மனிதன் தான் வாழ்கிற நாட்களில் புன்னகையோடு தன்னுடைய இதழையும் முகத்தையும் வைத்துக் கொள்கிறானோ அந்த நாட்கள் மட்டுமே அவனுடைய வாழ்வில் வாழ்ந்த நாட்களாக கணக்கிடப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன மகிழ்ச்சி, இவ்வளவுதான வாழ்க்கை. ஏன் இன்னைக்கு இருக்கிற வயசானவங்க எல்லாருக்கும் சின்ன பசங்களை பார்த்தா கோவம் வருதுன்னா, அவன் சந்தோஷமா இருக்கான், அவன் சந்தோஷம் சிரிக்கிறாங்க. அண்ணன் சிரிக்கிறான். ஒன்றும் இல்லைங்க, 4 பையன் டீ கடையில் நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கான். 4 பையன் டீ கடையில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை 2 பெரியவங்க பார்த்தா டென்ஷன் ஆறாங்க. என்னடா 4 பேருக்கு சிரிப்பு? அவனுக்கு காரணமே இல்லைங்க. ஏன் காரணமே இல்லாமல் பசங்களாம் சிரிக்கிறாங்க? அவனுக்கு கமிட்மெண்ட்டே இல்லை. ஏன் கமிட்மெண்ட் இல்லை? வீட்டு இஎம்ஐ கட்ட வேண்டாம், வீட்டு வாடகை கட்ட வேண்டாம், கரண்ட் பில் கட்ட வேண்டாம், வீடு சொந்த வீடாக இருந்தால் வீட்டு வரி கட்ட வேண்டாம், எதுவுமே கட்ட வேண்டாம், எல்லாம் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. இவன் சந்தோஷமாக இருக்கான். சிரிச்சுட்டு தான் போட்டுமே. சிரிக்கிறவனை பார்த்தா சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில வீட்டில் மனைவி சிரிச்சா கணவனுக்கு பிடிக்காது, மனைவி சிரிச்சா கணவனுக்கு பிடிக்காது. அது எப்படி தான் அப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் அதிகமாக சிரிச்சுட்டா பொம்பளை சிரிக்கிற குடும்பம் விளங்காது. இவன் அந்த அம்மா நினச்சிருக்கும், உன்னை எப்போ கல்யாணம் பண்ணணும் அன்றைக்கி என் வாழ்க்கை விளங்கலை, இதுமாதிரி பொம்பளை சிரிச்சா குடும்பம். இதெல்லாம் ஒரு இவங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும்ல, இப்படி இருந்தால் குடும்பம் விளங்காது, அப்படி இருந்தால் குடும்பம் விளங்காது. கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா சார் பணக்காரன் இந்த உலகத்திலேயே? நீங்கள் அழுதவுடன் உன் அழுகைக்கான காரணம் என்ன என்று கேட்டு
உங்கள் கண்களில் இருந்த கண்ணீர் துளி தரையில் வீழ்வதற்கு முன் உங்களை நேசிக்கிற கரங்கள் ஓடி வந்து உங்கள் கண்ணீர் துளிகளை துடைத்து விட்டால் உங்களை விட பெரிய பணக்காரர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சத்தியமாக நம்புங்கள். நம்புங்க, அவ்வளவுதான். இப்ப நான் இந்த கருத்து பேசுறோன்னா ஒரே ஒரு நபர் வந்து அனுபவிச்சு அண்ணன் கைத்தட்டுறார். நல்லா கைத்தட்டி இருக்கணும் அந்த தம்பி. ஏன் நல்லா கைத்தட்டலைன்னா, இப்படி ஆரம்பிச்சவர் பக்கத்தில் பார்த்தாரு, ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி நாம மட்டும் ஏன் சத்தமாக தட்டிட்டு அப்படின்னு விட்டுட்டார். இது ஒரு குரூப் சைக்காலஜின்னு பேர். பொதுக்குழுவுக்கான ஒரு உளவியல் மனப்பான்மை. 4 பேர் காரில் போகிறப்ப ஒருத்தருக்கு வந்தாதான் மீதி 3 பேருக்கே வரும். இதெல்லாம் வந்து ஒன்று, நீ சிரிக்காதீங்கண்ணே, உண்மையிலே சொல். 4 பேர் காரில் போகிறப்ப ஒருத்தன் ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுங்க, இப்போ கேமராமேன் இவ்வளோ எல்லாம் அழகாக வரிசையாக உட்காந்துருக்காங்களே, ஒருத்தர் எந்திரிக்கிட்டோம். பக்கத்தில் இருக்கிற அண்ணன் கேட்பார், எங்கே போயிட்டு வந்துடுறேன். நானும் வரவா? நீ என்ன ஒரு உதவி பண்ண போறியா? ஒன்று, ஆனால் ஒரு கார்லேருந்து ஒருத்தர் இறங்கிட்டா, கார்லேருந்து ஒருத்தர் இறங்கிட்டா மீதி 3 பேரும் எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. ரெஸ்ட் ரூம், இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும். நானே சொல்லணும்னு நினச்சேன் சார், 1/2 மணி நேரமா. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வர்றது கூட இன்னொருத்தனுக்கு வரணுமான்னு கேட்குறேன். அது கூட நீ சுயமாக சொல்ல மாட்டியா? பஸ்ஸில் கரெக்டு, பஸ்ஸில் ஒருத்தருக்கு அண்ணன் சொல்ல, அவரோட அனுபவம் பாருங்கள். ஒரு ஆளை போய் பஸ் டிரைவர்கிட்ட லாங் நெடுந்தூர பயணம் போகிறப்ப ஒரே ஆள் போய் கேட்டால் திட்டுவாங்கன்ட்டு 4-5 பேர் சேர்ந்து போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்குற மாதிரி கேட்பாங்க, சார் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், நமக்குன்னு நம்ம எப்போ வாழ போகிறோம்? சரியா நான் சொல்கிறது? எதுக்கு நான் இந்த தம்பி கைத்திட்டத்துக்காக சொல்கிறேன். ஒன்று பிரதர், ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க சகோதரா, இந்த உலகத்தில் நாம் பிறந்தது நாம் நினைத்த வாழ்க்கையை அந்த நொடியில் வாழ்வதற்காகத்தானே தவிர மற்றவர்கள் பார்ப்பதற்கோ ரசிப்பதற்கோ கொண்டாடுவதற்கோ இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்கள், நீங்கள் கொண்டாடுங்கள், நீங்கள் அனுபவியுங்கள், நீங்கள் ரசியுங்கள். தியேட்டரில் போய் ஒரு நல்ல நகைச்சுவை வருதுன்னா தப்புன்னு கைத்தறி சிரிக்க மாட்டான், பார்ப்பான். எல்லாரும் சிரிக்கிறானா குரூப்போட சேர்ந்துக்குவான். நான் என்ன சொல்கிறேன், இப்போ வரைக்கும் தேசிய கீதத்தை ஒழுங்காக தனியாக பாட மாட்டேங்கிறான். ஒரு பையன் தமிழ் தாய் வாழ்த்தை பாட மாட்டேங்கிறான். அவன் கும்பலாக பாட சொல்லுங்க, முழு பாட்டும் பாடுவான். தனியாக நிற்க வைங்க. சில பேர்லாம் ஜெயகால தான் ஆரம்பிக்கிறான். அவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு ஜெயோங்கிற மட்டும் பாருங்க. எல்லா ஸ்கூல் ப்ரேயர்லையும் சத்தம் அதிகமாக இருக்கும், பிரார்த்தனை கூட்டத்துலையும். நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் இப்படி கும்பல் 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 கும்பலா. ஏன் அவனுக்கு வாழ்றதுக்கு தானே பிறந்தோம். தனித்தனியான வாழ்க்கை தானே இது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் அனுபவிச்சு வாழ்றதுக்கு தானே வாழ்க்கை. இந்த புத்தக திருவிழாவில் இப்படி உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வெளியில் வரீங்களே, அது கிடையாது. ஒரு புத்தகம் என்பது, அதில் இருக்கிற வார்த்தைகள் என்பது, அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்பதெல்லாம் வெறும் புத்தகமோ வார்த்தைகளோ எழுத்துக்களோ அச்சிடப்பட்ட ஒரு தொகுப்போ அல்ல. அது அந்த மனிதனுடைய அனுபவம், அந்த எழுத்தாளனுடைய அனுபவம். அந்த எழுத்தாளனுடைய அனுபவம் வாசிப்பவர்கள் மனதிலும் அனுபவத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு எழுத்தாளன் எழுதுகிறார் என்பதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு கடையிலையும் குறைஞ்சது நீங்க 1 மணி நேரமாக நிற்பீங்க, ஒவ்வொரு அரங்கிலையும். சில பேர் உள்ள வந்து நேராக போயிட்டு அப்படி போயிட்டு வெளியில வந்து பஜ்ஜி சாப்பிட்டு போறான். இதுக்கு எதுக்கு புத்தக கண்காட்சி வரணும்? நான் இந்த புத்தக கண்காட்சியில் பப்பாசியில் சொல்றேன். இப்போ நீங்க பொறுப்புக்கு வந்திருக்கீங்களே, முருகன் உங்ககிட்டையும் சொல்லிட்டு போறேன். அண்ணன் நீங்க எல்லாமே கேட்டுங்க. புத்தக கண்காட்சி வந்துட்டு பில்லோட புத்தகம் இல்லாமல் யாராவது வெளில போனா அடுத்த நாள் சுத்தப்படுத்த உள்ளே அனுப்புங்க. நேராக வர்றது இங்கே கடையில் எல்லாம் சாப்பிட்றது. இதில் சில பேர் வியாக்கானம், போன தடவை மாதிரி மிளகா பச்சி இந்த தடவை இல்லை. ஏன்டா போன தடவை அதிகமாக பதிப்பிச்சிங்க புத்தக திருவிழா புத்தகத்தை, இந்த தடவை புத்தகம் பதிப்பிக்கிறது கம்மியாயிடுச்சுன்னா அது நியாயம். ஒரு வாசகனா அது நியாயம். போன தடவை கவிதை தொகுப்பு அதிகமாக இருந்தது, இந்த தடவை கவிதை தொகுப்பு குறைவாக இருக்கே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அது நியாயம். ஒவ்வொரு ஸ்டாலாக போய் அந்த மிளகா பஜ்ஜி கடை வரலையா, இந்த அப்பளம் வரலையா, இந்த வாட்டர் பாட்டில் இங்கே கிடைக்காதா? நான் ஒன்று சொல்லவா, எப்பொழுது நீங்கள் உணவுக்காக நேரத்தை ஒதுக்க முடிகிறதோ அதே மாதிரி தமிழ் உணர்வுக்காக எப்பொழுது நேரத்தை ஒதுக்குகிறீர்களோ அன்றைக்கு இந்த மொழியும் எழுத்தாளர்களும் வாழ்வார்கள். அவ்வளோதான். உணவுக்கு ஒதுக்குற நேரத்தை நம்ம உணர்வுக்கு ஒதுக்குறது இல்லை. நான் முத்துக்குமாரனுடைய கட்டுரை தொகுப்பு இருக்கு, டிஸ்கவரி புக் பேலஸ் போட்டதுன்னு நினைக்கிறேன். தனித்தனி தொகுப்பு இருக்கு. நான் முத்துக்குமாரனை என் மீது பேரன்பு கொண்ட ஒரு மகா காதலன் அவர். அவரோட பழகின யாருமே அவரை மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதர் நான் முத்துக்குமார். அவர் கட்டுரை எழுதினா கூட கவிதை மாதிரி தான் இருக்கும். அவர் கட்டுரை எழுதினா கூட கவிதை மாதிரி தான் இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ணனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதில் ஒரு கரிச்சுவைன்னு ஒரு கட்டுரை, என்ன கரிச்சுவை. அது அந்த கட்டுரை தொகுப்பில் நினைவோ ஒரு பறவைன்னு நினைக்கிறேன் அந்த கட்டுரை தொகுப்பினுடைய பெயர்.
அந்த கட்டுரை தொகுப்பில் அந்த ஒரு தலைப்பின் கீழ் ஒரு கட்டுரை எழுதுகிறாருங்க. அதை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலக இலக்கியங்கள்லேருந்து சில வார்த்தைகள் எடுத்து அந்த கட்டுரையினுடைய தலைப்பில் முகப்பில் போடுறார். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது அதன் பாட்டியும் புதிதாய் பிறக்கிறாள். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது அதன் பாட்டியும் புதிதாய் பிறக்கிறாள். ஆப்ரோ அமெரிக்க பெண் கவிஞர் அலைன் வாக்கர் எழுதின கவிதையோடு அந்த கட்டுரை துவங்குது. முத்துக்குமார், முத்துக்குமார் நமக்கு தெரிஞ்ச பெயர், முத்துக்குமரன் அவருடைய ஒரிஜினலான பேர். அந்த இதை படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னுடைய பாட்டியினுடைய நினைவுகள் அப்படியே வந்தது. ஒரு எழுத்து அதுதான் பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு கவிஞன் வரிகளில் அழுதிருந்தால் படிக்கிறவனும் அழ வேண்டும். ஒரு எழுத்தாளனுடைய எழுத்தில் மகிழ்ச்சி இருந்தால் படிப்பவனுடைய உணர்விலும் மகிழ்ச்சி கொப்பளிக்க வேண்டும். ஒரு எழுத்தாளன் புரட்சியை பற்றி எழுதுகிற பொழுது அதை வாசிப்பவனும் அந்த புரட்சிக்கான மனநிலைக்கு கடத்தப்பட வேண்டும். ஒரு எழுத்தாளன் என்பவன் எழுத்தாளன் அல்ல, அவன் சமூகத்தினுடைய கண்ணாடி என்பதை நன்கு வாசிப்பவர்கள் அறிவார்கள். முத்துக்குமாரன அற்புதமான ஒரு மனிதர். அந்த கரிச்சுவையில் ரொம்ப அழகாக ஒன்று எழுதியிருந்தார். அந்த அவங்களுடைய பாட்டியை பற்றி. சின்ன வயசில் அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவை பெற்ற அம்மா ஆயா அவங்க தான் அண்ணனை வளர்க்குறாங்க. பாட்டி யாரு? முத்துக்குமாரனோட ஆயா வீர சைவம், முத்துக்குமாரன் வீர அசைவம். இப்படி ஒரு காம்பினேஷன்ல பாட்டி பேர ரிலேஷன்ஷிப்பு, உறவு, பாட்டி பேரன் உறவு முறை. அம்மா இல்லாத எனக்கு 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 ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய வலியை கூட தன் வாழ்வில் யாரிடமும் சொல்ல முடியாத மிகப்பெரிய வலியை கூட எழுத்தாளன் தன்னுடைய எழுத்தின் மூலமாக எழுதி அந்த வலியை தீர்த்து கொள்ள முடியும். யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஆனா எழுதுறப்ப அந்த எழுத்துக்கள்ல முழுக்க முழுக்க அந்த வலியை கொட்டிட முடியும். இவர் எழுதின இந்த வரிகளை படித்த பிறகு அந்த வரிகளின் பின்னால் ஈரம் இருந்ததை என்னால் உணர முடிந்தது. சின்ன வயதிலே தாயை இழந்த முத்துக்குமார் அவர்கள் எழுதுறாரு. பள்ளியினுடைய இடைவேளையில நண்பர்கள் எல்லாரும் அவங்க அம்மா கொண்டு சாப்பாடை நண்பர்களுக்கு கூட்டி விடுவாங்க. நான் மட்டும் தனிமையில் அமர்ந்திருப்பேன், ஏன்னா எனக்கு அம்மா இல்லை, இறந்து போயிட்டாங்க. டிஃபன் பாக்ஸை திறப்பேன். இந்த வரியை நல்லா கவனிங்க. டிஃபன் பாக்ஸை திறப்பேன். டிஃபன் பாக்ஸினுடைய மேல் மூடி எனக்கு தாயாக மாறும். அதில் 2 இட்லிகளை எடுத்து வைத்து விட்டு ஒரு இட்லி எடுத்து சாப்பிடுவேன். வாழ்வினுடைய மிகப்பெரிய வழி உணவு ஊட்டிவிட நண்பர்களைப் போல தாய் தனக்கு இல்லையே என்று முத்துக்குமார் எழுதுகிறார். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு எவர் சில்வர் அம்மா கிடைக்கும்? எத்தனை பேருக்கு இப்படி ஒரு எவர் சில்வர் அம்மா கிடைக்கும் என்கிற கர்வமும் தலைக்கேறும் அப்படின்னு எழுதுறார். இந்த அம்மா இல்லாத குறையை தீர்க்கிறது யாருன்னா அவங்க பாட்டியான். நீங்க நல்லா இங்க இருக்கிற அத்தனை நண்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் யோசிச்சு பாருங்க. நம்மிடம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வாசனை நினைவில் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வாசனை நினைவில் இருக்கும். அந்த பழக்கப்பட்ட வாசனை வெகு நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துக்கு போறப்ப ஏதாவது ஒன்று பார்க்கறப்ப இல்லை ஏதாவது ஒரு வாசனை நுகர்கிற பொழுது நம் பாலிய நினைவுகளை தூண்டிவிடும். அம்மா இல்லாத குறைய முத்துக்குமார் எப்படி எழுதுறாரு? ஆயாவினுடைய வரிகள் எப்படி எழுதுறாருன்னா, கொஞ்சம் சமையலறையின் புகையின் ஈரமான விறகுகளின் வாசனையும், கொஞ்சம் தோட்டத்து மாடுகளின் சாண வாசனையும், கொஞ்சம் விபூதி வாசனையும் கலந்த ஆயாவின் சேலை வாசனை என்னை அம்மாவின் வாசனைக்கு கூட்டிச் செல்லும். சிலுக்கு நெகிழ்ந்து போறேன் சொல்றப்பயே. வாழ்க்கையை எதுவுமே இல்லை அப்படின்னு புலம்புறதை விட இருக்கிற இனிமையான நினைவுகளை அசை போட்டுக் கொள்வது சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து. இருக்கிற எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சாதாரணமாக எடுத்துகிட்டு போகலாமே. அன்றைக்கி இந்த வீரப்பன் அவர்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி அண்ணனோட இதில் எடுத்தது. அண்ணன் பேசுகிறப்ப சொல்கிறாரு, 3 மாதம் நான் ஒளிஞ்சிருந்தேங்கிற, 3 வருஷம் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் தம்பிங்கிறார். சாதாரணமாக சொல்கிறார், ஏதோ சிக்னல் கிராஸ் பண்ணி அந்த ரோடு சைடு போயிட்டு தம்பிங்கிற மாதிரி 3 வருஷம் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆளே அப்ஸ்காண்ட், என்ன பண்ணுறது இல்லை, தப்பிச்சு போய்கிட்டு இருந்தேங்கிறார். அதை சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு ஸ்டேஜில். நான் நினச்சிக்கிட்டேன்,
அப்ப வாழ்க்கையை எளிமையா எடுத்துக்கணும்னு நினைச்சா நம்மளால எளிமையா எடுத்துக்க முடியும் இல்லையா? இல்ல இது சிரமம் நினைச்சா நமக்கு அது சிரமம் தான். நாமத்துக்குமார் எழுதுறாரு, ஆயா வீர செய்வோம், அதனால வீட்டில் எப்பயுமே இருக்கும். பக்கத்து வீட்டில் ஒரு மாமா மாமி இருப்பாங்களாம், பக்கத்து வீட்டு அங்கிள். ரொம்ப சில மனிதர்களுக்கு தான், ரொம்ப சில ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு தான், ரொம்ப சில புண்ணியம் பண்ண மனிதர்களுக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவானா அமைவான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சென்னையில் இருக்கிற உங்களுக்கு. பார்க்கிங்கில் கூட, அதாவது வீடு தான் நம்ம வாங்குவாங்க, ஆனால் ரோட்டையே வாங்கின மாதிரி கல்லை போட்டு வச்சிருவோம். நம்ம பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி உயர்தர குணம்லாம் மனுஷனுக்கு தான் உண்டு. வீடு தான் வாங்குவான், ஆனால் ரோட்டையே வாங்கின மாதிரி, இது எங்கள் ஏரியா சார், இங்கே பார்க் பண்ணாதீங்க. அதுவும் கல்லுனா ஒரு மனுஷனால் அந்த கல்லை எடுத்தே போட முடியாது, ஒரு ஜேசிபி தான் வரணும். அந்த மாதிரி லெவலில் தான் ஒரு கல் போட்டிருப்பான். தானும் வாழ மாட்டான், மற்றவனையும் வாழ விட மாட்டான்னு கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, அது கிராமத்தில் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, இங்கே தான் அப்படி இருக்காங்க. அவ்வளோ பெரிய கல்லை போட்டு வச்சுக்கிட்டு அவன்கிட்ட காரும் கிடையாது, பைக்கும் கிடையாது, வீட்டுக்குள்ள சும்மா இருக்கான், கார் இருக்கிறவனை நிறுத்த விட மாட்டான். இந்த மாதிரி எண்ணத்தில் பல பேர் இருக்காங்க வச்சுங்க. ரொம்ப சிலர் தான் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா அமைவான். முத்துக்குமாரன் பக்கத்து வீட்டுக்காரில் ஒரு அங்கிள், ஒரு மாமா இருக்கார். இந்த மாமா மாமி எப்பயுமே சொல்லுவாங்களாம், முத்துக்குமார் சாப்பிட அனுப்புப்பா முத்துக்குமாரனை, அவன் தான் கறி ஆசையாக சாப்பிடுவான்ல, நீ ஏன் சாப்பிட விட மாட்டேங்கிறேன்னு ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் கூப்பிடுவாங்களாம். அது பட்டுத்தறி நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதி, அண்ணன் பிறந்த பகுதி. பெரும்பாலும் கேப்பை கிளியும் பழைய சோறும் தான் அங்கே உணவே. தீபாவளி அன்னைக்கு தான் இட்லி கறி குழம்பே கிடைக்கும். தீபாவளி அன்னைக்கு தான் இட்லி கறி குழம்பே கிடைக்கும். ஒரு தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்துல மாமி முத்துக்குமரன் நீங்கள் சாப்பாடு அனுப்புங்க, சும்மா சேட்டையை பண்ணுறீங்க, நீங்கள் சைவமா நீங்கள் சைவமாகவே இருந்துட்டு போங்க, தம்பி அனுப்புங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் கிளம்பி போயிருக்காரு சாப்பிட, சந்தோஷம். இங்கே இருக்கிற அத்தனை, இங்கே 30 தொட்ட 40 தொட்ட 50 தொட்ட 60 தொட்ட 60 கடந்த அத்தனை பேரும் யோசிங்க, நமக்கு பிடிச்ச சாப்பாடு எங்கே கிடைச்சாலும் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். சின்ன வயசுலலாம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும்னு நான் வேண்டிக்குவேன். ஏன்னா அப்போ தான் வீட்டில் பழங்கள் வாங்கி தருவாங்க, பிஸ்கட் வாங்கி தருவாங்க. வர சொந்தக்காரன் சிரிச்சுக்கிட்டு அன்றைக்கி தான் வருவான். ஏன்னா நாம் படுத்துருக்கோம்ல, கையில் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கியா, இந்த உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறத பார்க்குறதுக்குனே சாத்துக்குடி கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கு. நான்லாம் வேண்டிக்குவேன், இன்றைக்கி இந்த அங்கிள், இன்றைக்கி மாமா சாத்துக்குடியோட வரக்கூடாது, சாத்துக்குடியோட தான் வருவார். பக்கத்து வீட்டுக்காரன் அவர் சாப்பிடவா, போய் முத்துக்குமாரன் உட்கார்றாரு, வாழை இலை போட்டு அந்த அனுபவத்தை எழுதுறாரு. வாழை இலை போட்டு அப்படி எல்லாரும் உட்காந்துருக்கோம், ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்துருக்கோம். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் ஆட்டுக்கறியும் சேர்ந்த கலவையான அந்த குழம்பு கமகமத்து கொண்டிருந்தது. நான் சைவந்தான், ஆனால் படிக்கிறப்பே அந்த வாசனை எனக்கு வருது. ஆமாம், என்ன இப்படி சைவமான இப்படி அலட்சியமாக கேட்குறீங்க, நான்லாம் வாழக்கூடாதா, உயிர் வாழக்கூடாதா? அதான் எனக்கு அண்ணன் என்னடா சைவங்கிற அப்படிங்கிறாங்க. இது முத்துக்குமாரனே ஒரு இடத்துல எழுதியிருப்பார், ஆடு சைவம் தான், அதை ஏன் அசைவம்னு சொல்கிறாங்கன்னு இருப்பார். இவ்வளோ பாருங்க, இது ஒன்று பேசுனா ஒன்று அவரோட எழுத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போயிடும். ஆடு சைவம் தான், அதையும் அசைவம்னு சொல்கிறாங்க. வாழை இலை போட்டு உட்காந்துருக்காங்க. இவர் இலை வந்தோன்னே என்றைக்குமே ஒரு ராசி இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ராசி கிடச்சிருக்குன்னு தெரியல. நம்ம இலை வரைக்கும், நம்ம இலைக்கு பக்கத்து இலை வரைக்கும் அப்பளம் வரும், நம்ம இலைக்கு தீர்ந்து போயிடும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்குது? எல்லாருக்கும் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஏதாவது கரெக்ட் மறுபடியும் எடுத்துகிட்டு வருவாங்க, நம்ம இலையை விட்டுட்டு அடுத்த இலையிலேருந்து ஆரம்பிப்பான். எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு ஆள்லாம் அழுது இருக்கான். ஏன் அழுகிறேன்னு, அப்பளம் கிடைக்காது கழுகலை சார். அப்புறம் ஏன் அழுகிற? எல்லா கல்யாணத்திலும் எனக்கு அப்பளமே கிடைக்கிறதில்ல சார். கரெக்டாக முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க, என்ன மட்டும் விட்டுறாங்க சார். கறி துண்டு கம்மியாக விழுந்துருது, உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் அதிகமாக இருக்குது. முத்துக்குமாரனுக்கு கண்களில் கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்து நிற்கிது. இதை கவனிச்சிடுறாரு ஓரமாக உட்காந்துருந்த அந்த மாமா. எடி முத்துக்குமாரன் உட்காந்துருக்கான், கறி கம்மியாக இருக்கான் இலையில, அப்படி இருக்கணும். விருந்தோம்பல்னா அப்படி இருக்கணும். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவருக்கு, வள்ளுவர் சொன்ன மாதிரி. ஒருத்தனை அனுப்பிச்சுட்டு அடுத்தவன் எவனாவது வரானான்னு எட்டி பார்க்குறவங்களுக்கு, மேலே இறைவனாக இருக்கிறவங்களுக்கே அவனை பிடிக்குமா. இப்போல்லாம் சொல்லிட்டு வாங்கங்கிறாங்க. சார் எப்போ வந்தாலும் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுங்க சார். ஏன் சார்? அப்போ தான் வீட்டை விட்டு போக முடியும். எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வீட்டிலேயே இருக்கிறதில்ல, ஏன்னா அதுக்கு தான் ஃபோனே பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். அவர் பார்த்துறா, ரெடி முத்துக்குமரன் கறியாக வைக்கல, வளர்ற புள்ள நல்லா கறி வை, தாயிலா புள்ள நாம தான் வளர்க்கணும், தாயிலா புள்ள நாம தான் வளர்க்கணும், கறியை அள்ளி வைக்கணும். கறியை வச்சோன்னே
ஒரே சந்தோஷம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பா வந்து ஆயாட்ட வந்து சொல்லியிருக்காரு, ஆயா இன்னைக்கு எவ்வளோ கறி சாப்பிட்டேன் தெரியுமா, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, மாமா மாமி மாமி கவனிக்கல, கறி கம்மியாக வச்சிருச்சு, உருளைக்கிழங்கும் முருங்காயும் தான் இருந்துச்சு, கறி துண்டு கம்மியாக இருந்துச்சு, ஆனால் வந்து மாமா கவனிச்சு தாயிலாப்பில் கறி அதிகமாக வீணோன்னா அதிகமாக வச்சாங்க, நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அம்மா உயிரோடு இருந்துதான் இவ்வளோ கறி எனக்கு கிடச்சிருக்குமா, சின்ன பையன் தானே, அம்மா இல்லைல்ல, அம்மா இருந்திருந்தா எனக்கு உயிரோட இருந்ததா இவ்வளோ கறி கிடச்சிருக்குமா, அம்மா இல்லைல்ல எவ்வளோ கறி கிடச்சது பார்த்தேன்னு சொல்லி விளையாட்டு ஓடிவிட்டான். அந்த வார்த்தைகளுடைய வீரியம் அவருக்கு தெரியல. ஆயா என்ன பண்ணிருக்கீங்க, போனவனை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து சத்தியம் பண்ணுறான். என்ன சத்தியம், இனிமேல் எந்த வீட்லையும் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் சத்தியம் பண்ணுறான் ஆயா சொல்லியிருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, சும்மா விளையாட்டா சத்தியம் பண்ணிட்டு போயிருக்காரு. சத்தியமுக்கு பிராக்கெட்ல ஆன்னு போட்டிருக்காரு, அசத்தியம் செய்தேன் அப்படின்னு எழுதியிருப்பார் அவர், சும்மா ஆயா திருப்திக்காக. ஆயாக்கெல்லாம் பேரன் மேலே அப்படி தானே இருப்பாங்க, ஓட்ட கொண்டு இதுக்கு போகணும் ஆயா அப்படின்னா இப்போ ஆயா என்ன சொல்லும், பார்த்து மெதுவாக கொடுப்பாங்க, போகிறதே ரன்னிங் ரேஸ், ஆனால் பேரன் கீழே வந்துடக்கூடாது, அதுக்கு அவ்வளோதான் அதோட அதிகபட்ச ஆசையை, இனிமேல் நீ யார் வீட்டுக்கு சாப்பிட போகக்கூடாதுன்னு அந்த முத்துக்குமார் சொன்ன வரியினுடைய வலி அந்த ஆயாவால் தாங்கவே முடியல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் மார்க்கெட்டுக்கு போய், ராஜாஜி மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க. பஸ் ஸ்டாப் தாண்டி நடந்து போயிட்டே இருக்காங்க. பஸ் ஸ்டாப் தாண்டி நடந்து போயிட்டே இருக்கிறப்ப முத்துக்குமார் சொல்றாரு, ஆயா பஸ் ஸ்டாப் வந்துருச்சுன்னு, தெரியுண்டா வாடா அப்படின்னு ஆயா வேகமாக கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போய் மதுரை ஒரிஜினல் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுக்கு பக்கத்தில் நிற்குது. இவருக்கு அதிர்ச்சி, யாருக்கு, முத்துக்குமார் அவர்களுக்கு அதிர்ச்சி. ஆயா இது அசைவ ஹோட்டல், மிலிட்ரி ஹோட்டல். ஆயா படிக்கட்டில் உட்காந்துட்டு சொல்லிச்சான், உன்னை வளர்த்தவன் எனக்கு தெரியாதா, போய் சப்ளையரை கூட்டு வாடா. போய் சப்ளையரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. என் பேரன் என்னென்ன கேட்குறானோ எல்லாம் அவனுக்கு கொடு, என் பேரன் என்னென்ன கேட்குறானோ எல்லாம் அவனுக்கு கொடு, போய் சாப்பிட்றான் இருக்கு. உள்ளே போய் உட்காந்தவர் அது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத அசைவத்தெல்லாம் சாப்பிட்டு வெளில வந்திருக்கார். பில் பேமெண்ட்டை கொண்டு வந்து இந்த சப்ளையர் கொடுத்துருக்கார். ஆயா அழுதுகிட்டே பணத்தை எண்ணி எண்ணி அந்த சப்ளையர்கிட்ட கொடுத்துச்சான். முத்துக்குமார் அவர்கள் அந்த கட்டுரையினுடைய நிறைவில் எழுதுகிறார், படிப்பவர்களுடைய மனதை கணக்கச் செய்கிற வார்த்தை, உலகம் முழுக்க பயணித்து உயர்தர அசைவ உணவுகளை ரசித்து உண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கரியின் முதல் துண்டை எடுத்து கடிக்கையில் லேசாக உப்பு கரிக்கும். எனக்கு மட்டுமே தெரியும் ஆயா அன்று அழுத கண்ணீரினுடைய உப்பு அது என்று. அப்படியே படித்து நெகிழ்ந்து போயிட்டாங்க. என்ன ஒரு தாயிலா பிள்ளைங்கிறது எந்த இடத்துல சொல்லி காமிக்கணும், எந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. என் பேரன் என்ன குறைஞ்சவனா, என் பேரனுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா, என்னுடைய சந்ததியினுடைய என்னுடைய தலைமுறையினுடைய மகிழ்ச்சியை காட்டிலும் என்னுடைய கொள்கை ஒருபோதும் பெரிதல்ல என்று நினைப்பதன் பெயர்தான் அன்பு, பாசம், உறவு, எல்லாமே எல்லாமே அதான். அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்ந்துட்டு போங்க. நான் சில பேர்லாம் இருப்பாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், குடும்பத்திற்கு அதை கிளம்பி போயிருக்கிறேன். நான் சில ஆண்கள்லாம் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே நிறைய ஆண்கள் மட்டும் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆம்பளை மனசு, ஒரு ஆம்பளை தெரியும், எல்லா மேடையிலும் நான் இது பதிவு பண்ணுறேன். வீட்டில் பெண்கள் சிரிச்சா பிடிக்காது, பெண்கள் அங்கிட்டு இங்கிட்டு நடந்தால் பிடிக்காது, பெண்கள் வீட்டை சுத்தமாக வச்சுருந்தாலும் பிடிக்காது, சுத்தமாக வச்சுக்கலைனாலும் பிடிக்காது. காரணம் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, குறை சொல்லுங்கிற எண்ணத்தோடையே வர்றது. சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க, பார்த்துறீங்களா, நான் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா வீடே கப்பு சிப்புன்னு ஆயிரும். நீ என்ன தேச துரோகியா, இல்லை நீ கொலை பண்ணுறவனா, கொள்ளை அடிக்கிறவனா, இல்லை துப்பாக்கி எடுத்து சுடுறவனா, நீ வீட்டுக்குள்ளே வந்தா அப்பா வந்துட்டாரே அப்படின்னு சந்தோஷம் தானே பண்ணும். அப்பா வந்துட்டான், அப்பா வந்துட்டான், கொலகார பாவி வந்துட்டான், ஓடு, உட்காரு உட்காரு உட்காரு, படிக்கிற மாதிரி நடி, மூஞ்ச கழுவு, மூஞ்ச கழுவு. டே உங்க அப்பா திருநீர் வைக்கலன்னா அடிப்பான்டா, திருநீரை வெயி, போ போ, காய்கால சுத்தப்படுத்து, புத்தகத்தை எடு. பதட்டத்தில் 6வது போனவன் 5வது படித்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். அது கூட அந்த அப்பனுக்கு தெரியல, இப்படி தான் படிக்கணும். அவர் கலெக்டர், என்ன யூஸுங்கிறேன். சார் ஒன்று சொல்லவா, உங்களை நேசிக்கிற நீங்கள் வசிக்கிற இடத்தில் நீங்கள் அந்த வீட்டில் இல்லாத ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய
அந்த நீங்க இல்லையேங்கிற அந்த ஏக்கம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க வரப்ப ஆஹா அப்பா வந்துட்டாருங்கிற ஏக்கத்தை நிவர்த்தி பண்ணீங்கன்னா சரியான உறவு முறையில் அந்த குடும்பத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பண்றது இல்லையா யாரும்? பெருமையில பேசுறோம், அதை பண்றோம், பையனை அடிக்கிறது, என்ன படிக்கிறானே தெரியாது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், என் பொண்ணு 6வது படிக்குது. இன்னைக்கு என் பொண்ணோட 6வது மேக்ஸ் புக் எடுத்து நான் 2 பேஜ் 2 பக்கத்தை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன்னா நான்லாம் உலகமாக ஒன்றுமே நமக்கு புரியாது, ஒன்றுமே புரியாது. ஆனால் நம்ம பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, நல்லா படிக்கணும், நல்லா படித்தாதான் பெரிய ஆளாக ஆக முடியும். இப்போ அவனுக்கு மனசுக்குள்ளே கேள்வி இருக்கும், யாருக்கு? குழந்தைங்களுக்கு. நீ ஏன் அவளை பெருசா? கேமராமேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ரசிக்கிற கேமராமேனாக நீங்களாம் இருக்கீங்க. அவர் கை தட்டுறாரு பாருங்களேன், என் பேச்சுக்கான வெற்றி அவர் கை தட்டுனது நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். சில பேர்லாம் கேமரா வச்சுட்டு உத்து நம்மளே பார்ப்பாங்க, என்னைக்கு இவன் சாக போகிறான் பேசிட்டுங்கிற மாதிரியே. இப்போ நல்லா ரசிக்கிற ஆளுங்களாக இருக்கீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஆடியோ ஆப்ரேட்டரு, இந்த இப்போ ஸ்டேஜில் அண்ணன் இருக்கிறாரு, அக்கா கவனிக்கிறாங்க, அங்கே அண்ணன். இப்படி சில பேர் நாம ஸ்டேஜில் பேசிகிட்டு இருப்போம், அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருப்போம், ஒன்றுமே கவனிக்க மாட்டாங்க. இப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த சூழலே எப்படி இருக்கும்? நான் மறுபடியும் நம்ம வீட்டு சூழலுக்கு வரேன். நல்ல நீ ஏன் பெரிய ஆளாகல? குழந்தைக்கு தோணும், கேட்காது. ஏன் கேட்டால் இவன் அடிப்பான், நாம் இன்னும் வளரல, வளர்ந்து நம்மளை அடிக்க முடியாத அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இவனை நம்ம கேட்கலாம். அதனால தான் வளர்ந்த பசங்க அப்பனை மதிக்கிறது இல்லை. ஏன்னா மதிக்காத அளவுக்கு அத்தனை குவாலிட்டியும் இவன் பண்ணியிருப்பான். அத்தனை விதிமுறைகளின் படையும் ஒரு அப்பாவாக நடந்துக்க முயற்சி பண்ணி வளர்த்துருப்பார். வளர்ந்ததுக்கப்புறம் என் பையன் மதிக்கல, சும்மா இருக்க மாட்டாங்க. ஃபோனை போட்டு சொந்தக்காரங்களாம் சொல்கிறது, வாழ்க்கையை வெறுத்து போச்சு, யாரும் என்ன மதிக்கிறது இல்லை. இப்போ அந்த சைடு பேசுகிறது ஒன்று சொல்கிறார், யாரும் மதிக்கலைன்னா எதுக்கு சார் உயிர் வாழ்ந்துட்டு செத்துருங்கிறான்னு வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் ஒன்று சொல்லவா, அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லி வாழ்வதற்கான வாழ்வை ஒருபோதும் நீங்கள் வாழாதீர்கள். உங்கள் அளவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாழ்க்கையை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களால் அடுத்தவர்களுக்கு நன்மை விளைய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் யாரை பற்றியும் ஒரு குறையும் சொல்லாத வாழ்க்கை வரம் பெற்று வந்த வாழ்க்கை என்று நம்புங்கள். அந்த வாழ்க்கையை வாழுங்கள். பிரச்சனை அந்த வாழ்க்கையை வாழுங்கள். சிம்பிள் லைஃப் தான்.